சாட்டை விஜய் எடுத்து போட்டி போடுன்னு சொன்னாரு. விஜய் நிக்கிற தொகுதியில சாட்டை சுழலும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போதும் சொல்றேன், விஜய் நிக்கிற தொகுதியில சாட்டை சுழலும். ஏன் விஜய் நிக்கிற தொகுதியில மட்டும்? அப்ப விஜய் தான் உங்களுடைய எதிரியா அப்படின்லாம் இல்லை. தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு தவறான அரசியலை, எந்த விதமான கொள்கை கோட்பாடு சித்தாந்த தெளிவும் இல்லாத ஒரு அரசியலை ஒருத்தர் புதுசா கொண்டு வராரு. 50 ஆண்டு காலமாக போராடி ஒரு ரசிக மனப்பான்மையிலிருந்து அழிச்சு இப்பதான் ஒரு தமிழ் தேசியங்கிற ஒரு பெரிய எழுச்சி கொண்டு வரும்போது மீண்டும் ரசிக மனப்பான்மையோடு எந்த விதமான அடிப்படை புரிதலும் இல்லாம என்ன விமர்சனம் பண்ணா தமிழ்நாட்டே விமர்சனம் பண்ண மாட்டேங்கிறாப்புல, என்னைய கேள்வி கேட்டா தமிழ்நாட்டே கேள்வி கேட்ட மாட்டேங்கிறாப்புல, எனக்கு அரசியல் தெரியலன்னா தமிழ்நாட்டுக்கே அரசியல் தெரியலன்றாப்புல. இவருக்கு அரசியல் தெரியல, எப்படி தமிழ்நாட்டு மக்களுக்கு அரசியல் தெரியலாகும்? கரூர் பிரச்சனையில் என் மேல பழி போடாதுன்றாரு. அப்போ உங்க மேல பழி போட்டா ஒட்டுமொத்த மக்கள் மேலும் பழி போட்ட மாதிரி தானே. இவர் தப்பு பண்ணா இவர் மேல பழி போடக்கூடாதான், மக்களை கைவிட்டுருவாராம். ஆனா இவருக்கு அரசியல் தெரியலன்னா மக்களுக்கே அரசியல் தெரியலையா. இப்போ வரைக்கும் கேட்குறோம் தாவேக்காவோட கொள்கை என்ன, கொள்கை என்னன்னு. எந்த கொள்கையும் இல்லை. கொள்கை தேவையில்லை, எங்க தளபதியே போதும் சொல்லி புஷியானது சொல்றாரு. கட்சிக்காரன் யாருக்கும் எதற்காக விஜய் தேர்தலில் நிற்கிறாரு, விஜய் அரசியலுக்கு வந்த பிறகு ஆட்சிக்கு வந்த பிறகு என்னென்ன செய்ய போறாரு, என்ன மாற்றத்தை செய்வாரு, ஊழல் லஞ்சத்தை, பசி பஞ்சத்தை, பாலியல் வன்கொடுமையை, சட்டம் ஒழுங்கு சீர்கட்ட எப்படி தடுப்பாரு, தமிழ்நாட்டினுடைய 9 லட்சம் கோடி இப்போ 10,36,000 கோடி 10 லட்சம் கோடி, இந்த 10 லட்சம் கோடி கடனை எப்படி அடைப்பாரு, புதிதாக கடன் வாங்காம தமிழ்நாட்டை எப்படி வளர்த்தெடுப்பாரு, தொழில்துறை எப்படி வளர்த்தெடுப்பாரு, வேலைவாய்ப்பு எப்படி வளர்த்தெடுப்பாரு, என்னத்தை சரி பண்ணுவாரு, அரசு ஊழியர்கள் இன்னைக்கு சம்பள பற்றாக்குறை, ஓய்வூதிய பற்றாக்குறை இருக்காங்க, அதை எப்படி சரி செய்வாரு, தமிழ்நாட்டில் தமிழருக்கு மட்டுமே வேலைவாய்ப்பு கொடுப்பாரா, வட இந்தியர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுப்பாரா, வட இந்தியர்கள் 1.5 கோடி பேர் உள்ள இருக்கிறாங்கன்னா அதை எப்படி தடுத்து நிறுத்துவாரு, அதுக்கு என்ன திட்டம் வச்சிருக்காரு, அவருடைய கருத்து என்ன, எதுவும் இல்லை. இப்படி 1000 கேள்விகள் விஜயை நோக்கி கேட்க வேண்டிய கேள்வி இருக்கிறது. இது சமூக வலைதளங்களை தாண்டி களத்திலும் ஒலிக்க வேண்டும்.